ஒரு நல்ல லொக்கேஷனில் கம்மி ரேட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு பிளாட் தெரியுங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு புரியும். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம மரமலை நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5.6 கிலோமீட்டர் ஆகுது. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா வெறும் 12 நிமிஷம். ஏற்றியும் சொல்லலை, குறைச்சும் சொல்லலை, எக்ஸாக்டட் லொக்கேஷன் சொல்கிறேன். இன்னொரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி காயம்பேடு ஜங்ஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜங்ஷன் வழியாகவும் வந்தாலும் உங்களுக்கு இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். பைக்கில் வந்தீங்கன்னா 9 மினிட் டிஸ்டன்ஸ் வருது. ஏற்றியும் சொல்லலை, குறைச்சும் சொல்லலை, எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பிடிக்கலான பரவாயில்ல, கூடுவாஞ்சேரியில் லோ பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணினா உங்களுக்கு ஒரு என்கொயரி பண்ணினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா களிவந்தப்பட்டு வில்லேஜ். ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ள தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் இருக்குது. ஸோ நீங்கள் வீடு கட்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேட்டட் கம்யூனிட்டி உள்ள தான் நம்ம ஒரு ரீசேல் பிளாட்டை பார்க்க போகிறோம். சரௌண்டிங்கை பாருங்கள், இது ஒரு வில்லேஜ் தான். இது களிவந்தப்பட்டுன்னு ஒரு வில்லேஜ் தான். உங்களுக்கு சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இது உங்களுக்கு நல்லாவே சூட்டபுளாக அமையும். லோ பட்ஜெட் தான் அதுவும். வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு புரியும். இது பிடிக்கலாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட இன்னும் நியர்பையில் இன்னும் இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் பிளாட் நம்பர் 105. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 30க்கு 50 டைமென்ஷன். உங்களுக்கு நான் பவுண்டரி கல் காமிக்கிறேன். அதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 4 பக்கமும் பவுண்டரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் 30க்கு 50 டைமென்ஷனாக. இப்போ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1/2 கிரவுண்டுக்கு மேலே, அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்திருக்கு. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் வந்திருக்கு, வடக்கு பார்த்த வாசல். உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசேல் பிளாட்ன்றதுனால தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. 23 ஃபீட் 30 ஃபீட் உங்களுக்கு தார் ரோடு வந்திருக்கு. பிளாட்டுக்கு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது ஒரு டிடிசிபி அப்ரூவ். ஸோ நீங்கள் பேங்க் லோன் போகிறதா இருந்தால் போகலாம். அந்த ப்ராசஸ் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் இருக்காது. உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு லோன் எப்படி ப்ராசஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் அண்ட் உங்கள் சேலரி பொறுத்து தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000க்கு மேலே நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஆகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. இந்த 1800ன்றது கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நல்ல ரேட்டில் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. நீங்கள் சிங்கிள் பேமெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நல்லாவே ரேட்டை கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ மேலும் விவரத்துக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.